இரண்டாம் நிலை. கிரானோ புளோரிங் கான்கிரீட்டின் மேல் 1:5 என்ற விகிதத்தில் ஒரு அடித்தளம் அமைக்க வேண்டும். அதாவது 1 பங்கு சிமெண்ட் 5 பங்கு மணல் எனும் விகிதத்தில் கலவையை போட வேண்டும். அதற்கு மேல் நீருடன் கலந்த சிமெண்ட் பாலை அந்த கலவை காய்வதற்குள் ஊற்ற வேண்டும். சிமெண்ட் பாலுடன் தேவைக்கேற்ப வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்டை சேர்த்துக் கொள்வது நல்லது. டைல்ஸ்களின் பிடிமானத்திற்காக அடித்தளத்தில் கீறல்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். கீறல்கள் போடப்பட்ட இடத்தில் டைல்ஸ்களை 8 mm இடைவெளி விட்டு பதிக்க வேண்டும். இடைவெளி சீராகவும் அழகுற இருக்கவும் 8 mm ஸ்பேசர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். லூனி டைல்ஸ் பதிக்கும் போது மாற்று எசையில் பதிப்பது மிக நல்லது. டைல்ஸ் பதித்த பிறகு டைல்ஸின் மீது நடப்பதை தவிர்த்தல் நல்லது. அதை தவிர்க்க டைல்ஸ் பதிக்கும் வேலையை சுவர் ஓரங்களிலிருந்து தொடங்கி கதவு அமைந்துள்ள இடத்தில் முடியும் வண்ணம் செய்யலாம்.